அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தாய்மாமா ஸ்தானமாகும். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை ஸ்தானம், களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடியது. கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம் ஒரு ஜாதகத்திலே 7ஆம் இடம் என்பது. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், நமக்கு நற்காரியங்களுக்கு நற்பலன்களை சுப பலன்களை கொடுத்து நம்மை மகிழ்ச்சியிலே ஆழ்விக்கக்கூடிய ஸ்தானம் அந்த 9ஆம் இடமாகும். இந்த 5, 7, 9 ஆகிய 3 ஸ்தானங்களுமே மிக முக்கியமான சுபஸ்தானங்களாகும். அந்த 5ஆம் இடத்திலே தீய கிரகங்கள் இருந்தால் நமக்கு சிறப்பு அல்ல. 7ஆம் இடத்திலே தீய கிரகம் இருந்தால் அதுவும் சிறப்பு அல்ல. 9ஆம் இடத்திலே தீய கிரகம் இருந்தால் அதுவும் சிறப்பு அல்ல. மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த 9ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் 7ஆம் இடத்திலும், அந்த 7ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலும் இப்படி பரிவர்த்தனையாகி இடமாறியிருந்து, அதோடு 5ஆம் இடமாகிய புத்திரஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலே ராகு அல்லது கேது அல்லது சனி ஆகிய தீய கிரகங்கள் ஏதேனும் ஒன்று இருந்தாலும், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தீய கிரகங்கள் இருந்தாலும், அந்த ஜாதகருக்கு காதல் திருமணத்திலே தடங்கல்கள் ஏற்படும். தடைகள் மீறி காதல் திருமணம் நடைபெறும். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திலே ராகு, சனி அல்லது கேது இருந்து, 7ஆம் இடத்திலே குரு பகவானும் 9ஆம் இடத்திலும் சுக்கிர பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் தடைகளை மீறி நடந்து முடியும். காதல் திருமணம் நடந்தேறும்.